ஹாய் மக்களே, வெல்கம் டு ஃபிலம் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மாசி பச்சாருக்கு தான் நம்மளோட தோட்டத்துக்கு வந்துட்டோம். மணி வந்து பார்த்திங்கன்னா காலையில் 3 மணிக்கு வரலாம்ன்ற பிளானே கொஞ்சம் லைட்டாக தூங்கிட்டேன், அதனால் லேட் ஆயிடுச்சு. ஸோ நானும் அம்மா வந்து மாசி பச்சாருக்கு வந்திருக்கோம். அம்மா தான் வந்துட்டு டுடே கேமராமேன். மொத்தம் வந்து இன்றைக்கி ஒரு 180 முடிக்கிட்ட அறுக்க போகிறோம். ஒரு 90 முடிக்கிட்ட நம்மளுக்கு ஆர்டரே இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு நாளைக்கு முகூர்த்தம் இருக்கிறதுனால நல்லா சேல்ஸ் ஆயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஃபுல்லாக அறுக்க ஆரம்பிச்சாச்சு. நான் மாசி பச்சை அறுத்து முடிச்சிட்டேன். அந்த கேப்லேயே அம்மா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கொஞ்சம் முடிய அறுத்துட்டு அதுக்கப்புறமா நான் பன்னீர் ரோஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். அம்மா அதெல்லாம் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம அதை அப்படியே சாக்கில் அள்ளிட்டு ஒரே இதை கிளம்பிடலாம் அப்படின்றதுனால மாசி பச்சை வந்து நமக்கு ரொம்ப குறைய ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோ வரைக்கும் எடுத்தோம். இப்போ வந்து ஒரு 2 கிலோ, இன்னைக்கெல்லாம் 2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு மேலே ஒரு மருந்து அடிக்காமல் போட்டிருக்கோம். கொஞ்சம் பட்ஜெட் டைட்டாக இருக்கிறதுனால ஒரு 2 டேஸில் நம்ம அடித்தாதான். ஏன்னா இப்போ களை வெட்டி உரம் வேற போட்டிருக்கோம். அதனால் சீக்கிரமே மருந்து அடிக்கினேன். நான் மாசி பச்சை எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில் ஒரு 5:45 நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். உசிலம்பட்டி பூ மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 2 மூட்டையெல்லாம் எல்லாத்தையுமே அடிக்காச்சு, மொத்த முடியும். அதை ஃப்ரண்ட்டில் ஒன்று பேக்கில் ஒன்றா லோட் பண்ணிவிட்டு நான் அப்படி கிளம்பிட்டேன் உசிலம்பட்டி பூ மார்க்கெட்டுக்கு. கரெக்டாக வந்து நம்ம ஃபுல்லாக உசிலம்பட்டி மார்க்கெட்டை போய் ரீச் ஆகிறதுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஏன்னா நம்ம எலக்ட்ரிக் வண்டினால நம்ம ஓவர் ஸ்பீடு போகாது. மேக்ஸிமம் வந்து 50 to 60 தான் போவேன். நான் போனோடனே நம்ம நினச்ச மாதிரியே பயங்கரமான சேல்ஸு. நம்ம கொஞ்சம் கிடாக்கி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 15 ரூபா சொல்லி விற்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக 15 ரூபாய்க்கு போடலை, ஒரு 20 முடி மட்டும் ஒரு 12 ரூபா அந்த மாதிரி போட்டிருப்பேன். மற்றபடி செல்லு பூ எல்லாமே எனக்கு கிடந்துச்சு. ஸோ நீங்கள் டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தோன்னா மாசி பச்சையில் வந்துட்டு நம்ம ஒரு இதில் ஒரு 50 முடி ப்ளஸ் மிச்சம் வெளியில் வேறு சேல்ஸ் பண்ணிடுவோம். அதில் ஒரு 1500 கிட்ட வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்துட்டு நம்மளுக்கு பன்னீர் ரோஸோட சேல்ஸ் வர்றதுக்கு ரேட் இன்னும் போடலை. ஸோ நாளைக்கு தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மேபி ஒரு 150 ரூபா கிட்ட வரலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு நான் அப்படியே தோட்டத்தில் நம்மள ஆடுகளுக்கெல்லாம் வேறு கொஞ்சம் தீனி போடலான்னு வந்துட்டோம். இந்த ஆடுக்கு வேறு கொஞ்சம் உடம்பு முடியல. ஏன்னா அடிக்கடி பல்ல கடிக்குது, சாப்பாடு வேறு சரியாக எடுக்க மாட்டுது. அதனால் ஒரு கலர் வாங்கிட்டு வந்தேன். அதை ஊற்றிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. 7up அந்த மாதிரி ஊற்றினோம்னா கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஸோ இன்றைக்கி நம்ம கிரிக்கெட் விளையாட வேறு போக வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம இன்னொரு தோட்டத்தை போய் தண்ணி பாய்ச்சிட்டு தான் நம்ம கிளம்ப முடியும். நம்மளோட பன்னீர் ரோஸ் தோட்டத்தில் தான் தண்ணி பாய்ச்சிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கிணத்துக்குள்ளே போடுற செட்டு மோட்டர் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா வெளியே விடுற தண்ணி மோட்டர் ஓட்டியாச்சு. ஸோ கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஒரு 1.5 ஹவர்ஸில் ஃபுல்லாமே பாஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம அப்படியே மேட்ச்சுக்கு போயிட வேண்டியதான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு மேட்ச் வீடியோ இருக்குது, மறக்காமல் பாருங்கள்.